வெல்கம் டு பானுமதி ஒரு கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வரிசி பொங்கல் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று. அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும், அது ஹெல்த்தியானது கூட. இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி பொங்கலுக்கு ஜவ்வரிசி பாசிப்பருப்பு தேவை. அது வந்து எப்படி அதை செய்ய போகிறோன்றது பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஜவ்வரிசின்னா அதில் பாதி வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறோம். இதுதான் அளவு. இது ரெண்டும் ஒரே சைஸு. ஒரு கப்பு அரை கப் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்து குக்கரில் வேக வச்சிட போகிறோம். கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு கழுவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் சூடாக கை வந்து நம்ம தொட்டால் நல்லா சுருணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த பச்சை வாசனை போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாசிப்பருப்பு வந்து எப்போவுமே வறுத்துக்கணும். கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வறுத்து கழுவி குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 3 விசில் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் இந்த பாசிப்பருப்பை வந்து கொஞ்சம் நெய் விட்டு பாசிப்பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ ஜவ்வரிசியை நம்ம வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன். இது நெய்யில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும், புறன்னு பொரியும். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா வறுத்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் 1-2 பொடிச்சிக்க போகிறோம். நல்லா சவுண்டு வந்துட்டுருக்கு. ஜவ்வரிசியில் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி பொங்கல். நல்லா புகை வந்துட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சிக்கலாம். 1-2 பொடிச்சிக்கலாம். ஜவ்வரிசியை வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் 1-2 பொடிச்சிக்கணும். இந்த மாதிரி பொடிச்சிட்டு ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது, ஓரளவு பொடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த குக்கரில் வந்து பாசிப்பருப்பு வச்சு வேக வச்சுருக்கேன். அது ஸ்டீம் அடங்குற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஊறினாக்க போதும். அது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது ஊறினதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டீமும் அடங்கியும் பாசிப்பருப்பு வச்சு இதெல்லாம் வச்சுருக்கோம். மிளகு, சீரகம், இஞ்சி, முந்திரி, மஞ்சள், நெய் இதெல்லாம் வச்சு பெருங்காயம் எல்லாம் வச்சு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். பொங்கல்னாலே நெய் தான். நெய் விட்டால் ஒரு நல்ல டேஸ்ட்டு. இது விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம். மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு சேரும்போது கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன குட்டி பச்சை மிளகா 2 சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா எடுத்துக்கிட்டோம். இங்கே பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ நம்ம பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாம்.
பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம், மறக்காமல் இருக்கணும்னா உப்பு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் இதில் வந்து ஒரு பொங்கலுக்கு தேவையானது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இதில் இப்போ வந்து ஊற வச்சுருக்கோம் இது ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா ஒரு மிக்சியில் ஒரு பொடி பொடிச்சிட்டு இது தண்ணியில் ஊற வச்சுருக்க பாருங்கள். இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறிருக்கு. இப்போ வந்து நம்ம இதோட இது சேர்த்துடலாம். இதோடு சேர்த்தாச்சு. இப்போது இது வந்து இந்த ஹீட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஜவ்வரிசி வந்து வேகணும். இப்போ நம்ம அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இது அப்போ தான் 1-2 பொடிச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வேகும். நல்லா ஒரு கிளறிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இது அரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மெத்துன்னு வந்திருக்கு. இந்த இதெல்லாம் அப்படியே அருமையாக வந்திருக்கு. அப்படியே மாவு மாதிரி எடுத்து நல்லா மாவு மாதிரி ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. தட்டு போட்டு மூடி வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம சேஃபாக நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்து கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு அந்த தட்டு போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இப்போ வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சேஞ்சாக ஜவ்வரிசியில் ஒரு பொங்கல் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஏஜ் ஆனவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணுவீங்க. அருமையாக இருக்குது ஜவ்வரிசி பொங்கல். ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேஷ்யூ பொரிச்சு வச்சுருக்கோம். இதை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஜவ்வரிசி பொங்கல். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியும். நான் ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பார்த்தாச்சு, சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.